மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பெண்ணலன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியா சீட்ஸ் வச்சு ஒரு ஷீட் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வெளியில் போயிட்டு 100 rupees 150 rupees கொடுத்து ஒரு ஷீட் மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். ஸோ வீட்லேயே ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் இந்த ஷீட் மாஸ்க்கை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சியா சீட்ஸ். இன்றைக்கி சியா சீட்ஸ் வச்சு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றதும் ஒரு பக்கம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ மெயினாக வந்து இந்த சியா சீட்ஸை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில், இந்த ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். லிக்விடி பேஸ்ட், அதாவது ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஷீட் மாஸ்க்கு நம்ம ஃபேஷியல் டிஷ்யூ எடுக்க போகிறோம். ஸோ பட்டன் டிஷ்யூ இருக்கும் இல்லையா, கம்ப்ரஸ்ட் ஃபேஷியல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பட்டன் சைஸில் சின்னதாக மிட்டாய் பாக்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த பவுலில் வச்சுருக்கக்கூடிய எசன்ஸ்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிய ஆரம்பிக்கும். நார்மலாக நீங்கள் வாட்டரில் போட்டாலே சரி, இந்த பட்டன் மாதிரி இருக்கிறது பெரிய ஷீட் மாஸ்க் மாதிரி விரிஞ்சிடும். சப்போஸ் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு அது விரிஞ்சு கொடுக்காம இருக்கலாம். நீங்கள் கையை வச்சு அதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு 20 minutes அந்த பவுலுக்குள்ளே அதை அப்படியே போட்டுடுங்க. நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த ஷீட்குள்ளே அப்சர்வ் ஆகட்டும். ஸோ அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை இதே எசன்ஸ் வச்சு கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்படி உங்கள் ஃபேஸை நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் மசாஜ் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஷீட் மாஸ்க் எடுத்து உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுடுங்க. ஸோ 20 minutesல நல்லா கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகலை அப்படின்னா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டெட் ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் எது இருந்தாலும் சரி இந்த ஷீட் மாஸ்கோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் கொஞ்சமே பிரைட்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஸ்கின் கேர் ரெஜியூம் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற டைமிங்கில் இதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வாஷோ கிளென்சரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே ஸ்மூத் எசன்ஸை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளீன் பண்ணால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே அதை போட்டு நம்ம டர்ட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா அதை நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் போரில் வரைக்கும் போய் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளென்சர் தேவைப்படும். ஸோ இந்த ரெமடியை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகும். இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் சிலருக்கு அங்கங்கே பேட்சியாக பிளாக்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிமூவ் ஆகிறதுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள்கான பேட்சஸ் எல்லாருமே தேடிட்டு இருப்போம். ஸோ நிறைய ஐ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டார்க் சர்க்கிள் அப்படின்றது குறையவே இல்லை. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரூட்ஸை வந்து ஐஸ் கியூப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, எதுலையுமே ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ட்ரை பண்ணியுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் காட்டனோட பேக்ஸ் இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அல்லது காட்டன் பேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஐக்கான ஒரு பேக் ரெடி பண்ணலாம். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நல்லாவே கிரைண்டாக இருக்கக்கூடிய காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காட்டன் பேட்ஸை அதுக்குள்ளே டிப் பண்ணி ஒரு 20 minutes வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை காட்டன் பேட்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது உங்களுடைய கண்களை நீங்கள் வைக்கும் போது டார்க் சர்க்கிளுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 20 minutes நீங்கள் பவுலில் வச்சிருந்த மாதிரியே 20 minutes உங்களுடைய கண்ணிலையும் வச்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்னஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ உங்கள் கண்ணுக்கு நல்ல சில்னஸ் கிடைக்கும். இந்த டேனிங்கை ரிமூவ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த காஃபி அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ் ரெண்டுமே பார்க்கும். ஸோ ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னா அப்படி ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு நாள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, இன்னொரு நாள் இந்த ஐ மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சம்மரில் அதிகமான டேன்ஸ் வந்து உருவாகிட்டே வருது. ஸோ அதுக்கு இந்த சியா சீட் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. மேலும் வேறொரு பெண்ணால நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. ஃபீமேல் கம்ப்ளைண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபீமேல் என்ன சொல்லுவாங்க, மென்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, ஐ எம் நாட் ஹாப்பி இன் பெட். அதுக்கும் தேவையில்லை. மென்னு அந்த விமனை தொட்டு அவங்கள இது பண்ணுறதுக்கும் விமன் அந்த இதை பண்ணால் ஓகே, மென்னுக்கு தெல் பி ஹாப்பி அபவுட். அதில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விமன் அப்படி பண்ணிட்டால் மென் வந்து என்ன இவ இப்படி பண்ணுறாளே ஓகே அப்படி யோசிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விமன் ஃபார்வர்டில் வரது இல்லையான்னு எனக்கு தெரியல. சோஷியல் லைஃப்பை மட்டும் நம்ம வந்து இன்னும் மொனோட்டனஸாக தான் வச்சுருக்கோம்.
ஓகே, ஒரே பொசிஷன் தான், அவ்வளோ அத்தனை பொசிஷன்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸு, பட் யாருமே ட்ரை பண்ணுறது கிடையாது, சேம் பொசிஷன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கும் போர் அடிக்குது, ஹஸ்பண்டுக்கும் போர் அடிக்குது. ஒரிஜினலாக அதை வந்து அந்த பார்ட்னர் நினச்சிப்பான், மேபி அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, ஓகே, அதால் அவனுக்கு வந்து எரெக்ஷன் வரலை, ஓகே, கஷ்டம், சம்திங் ராங் அப்படின்னு நினச்சிப்பான். பட் ஆக்சுவலாக அது ராங் கிடையாது. ஓகே, என்னன்னா ஃபியர் டு லூஸ் எரெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒன்று பேசணும், ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சி காமிக்கூடாது, என்னடா போயிடுச்சா அவ்வளோதானா இன்னைக்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. மெச்சூர் எஜாக்குலேஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஜெனரலாக மாத்திரை தான் இப்போதைக்கு இருக்குது, நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, பட் எக்ஸசைஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யூரின் போகிறாங்க, அது யூரின் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி போகும்போது ஒரு ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு, அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ஆகும்போது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணால் கடுக்கும், ஆனாலும் அவங்க ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட் கவுண்ட் பண்ணி திருப்பியும் அதை ரிலீஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு 10 நாள்.